வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்தது. அதில் இந்தியா வந்து பங்களாதேஷை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது பேட்டிங்கில் ஹர்திக்கு, பவுலிங்கில் குல்தீப் யாதவ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹர்திக் பவுலிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. டீம்லேயும் சரி பேட்டிங்கில் நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பவுலிங்லேயும் எல்லா பவுலர்ஸும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த டீம் எஃபர்ட்ஸோட தான் நேற்று மேட்ச் வச்சுருந்தாங்க. ஸோ நேற்று வந்து 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தோம். ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு மற்றும் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் பிக்கஸ்ட் அப்செட் ஆப்கானிஸ்தான் பண்ணிட்டாங்க. போன டைம் பண்ண முடியல, ஆனால் இந்த டைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ யார் அதுக்கு முக்கியமான ரீசன், அது இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் நம்ம இந்தியா டீமோட பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு குயிக்காக 23 அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போனார். விராட் கோலியும் அதே தான், ஒரு 37 நல்லா தான் ஆடினார், நீட்டாக ஆடினார். என்னென்னா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வைக்கிறாங்க அதுக்கப்புறம். ஸோ அதுதான் நம்ம டீமில் இன்னும் குறையுது. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் செம்ம அப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு ஓரளவுக்கு 36 அடித்தார். அதுக்கப்புறம் ஸ்கை ஃபஸ்ட் பால் வந்தோடனே ஒரு 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார். அப்புறம் சிவன் டுபே ஓரளவுக்கு பேலன்ஸான நாக் ஆடினார், ஒரு 34. ஸோ சிவன் டுபே பொறுத்த வரைக்கும் அதிகமாக டாட் பால்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறார் கைஸ். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சாருன்னா செம்மையாக இருக்கும் சிவன் டுபே பேட்டிங் பார்க்கறதுக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் கடைசியில் ஹர்திக் பாண்டியா ஒரு 50 அடிச்சிருந்தார். ஸோ இப்போ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஒரு 3 ஃபார் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா ஒரு 2 ஃபார் எடுத்திருந்தாங்க. ஜட்டு, அக்சர் மற்றும் ஹர்தீப் சிங் இவங்களும் நல்லா ஸ்பெல் போட்டு விக்கெட்ஸுமே எடுத்திருந்தாங்க கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா. மேட்ச்சில் வந்துட்டு பேட்டிங்கில் முக்கியமான ரீசன் குர்பாஸ் மற்றும் இம்ரான் அடித்த ஸ்கோர் தான் செம்ம இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. ஒரு 148 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து எதனால் ஜெயிச்சாங்கன்னா, ரீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங் நேற்று மட்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்களோட ஒஸ்ட்டு ஃபீல்டிங்னால தான் நேற்று மேட்சே தோற்றாங்க. ஏன்னா குர்பாஸ்க்கு அத்தனை கேட்ச் விட்டாங்க, ஜார்டனுக்கும் நிறைய கேட்சஸ் விட்டுருந்தாங்க, மிஸ்ஃபீல்டிங் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் மெயின் ட்ராபேக்காக போயிருச்சு நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அது இல்லாமல் பேட்டிங்லாம் யாரும் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் அப்படியே ஆப்போசிட், ப்ரைம் ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் மாதிரி இருந்தது, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஏன்னா பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணி கேச்சஸ்லாம் எடுத்து. ஸோ இதுக்கு வந்து முக்கிய ரீசன் நவீன் உலக் ஓப்பனிங்கில் செம்மையாக பவுலிங் போட்டு எடுத்தார். அதுக்கப்புறம் குல்பீன் நவீன் மிடில் ஓவர்ஸை ஃபுல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இம்பார்ட்டண்டான கீ விக்கெட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவர் தான் ஃபார்ம் இன் பேட்ஸ்மேன், அவர் விக்கெட் எடுத்தது குல்பீன் நவீன் தான். அதுக்கப்புறம் கிரென் மேக்ஸ் விக்கெட்டையும் கேட்ச் பிடிச்சி எடுத்தார் கைஸ், செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இதில் வந்துட்டு பேட் கமின்ஸ் இதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா திருப்பி ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஸோ இது மாதிரி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே T20 வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் 5 பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ பேட் கமின்ஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஆனால் பேட் கமின்ஸ் தொடர்ந்து அடுத்த மேட்ச்லேயே ஒரு ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஸோ இது மாதிரி யாரும் பெருசாக பண்ணதே இல்லை கைஸ். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பிளேயர் டு அச்சீவ் இட். ஸோ செம்ம வேறு லெவல் தான் சொல்லலாம். ஏன்னா பேட் கமின்ஸ்க்கு பதிலாக இப்போ மிச்சல் மார்ஷ்னா இப்போ கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாலும் பேட் கமின்ஸோட இந்த ஸ்பெல் செம்மையான இருக்குது. ஏன்னா 2 மேட்ச் தொடர்ந்து ஹேட்ரிக் எடுத்திருந்தார். ஸோ இந்தியா கூடயுமே ஒரு ஹேட்ரிக் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ வருமா வராதா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சம் தான் பை கைஸ்.